தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா PlayStation வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா PlayStationல நீங்கள் ஜெயில் பிரேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி டெலிட் பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்னோட PS4ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் பிரேக்கை நான் உடைக்க போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விளாடணும்னு ஆசை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயில் பிரேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நார்மல் பிளேயர் மாதிரி நான் வந்து விளாட போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் PS4ல ஸோ இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 வாட்டி சவுண்ட் வந்த பிறகு உங்களோட PlayStationனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PS4 வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் மோடுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து சேஃப் மோடு போன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் லைட் எரியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட HDMI போர்ட்டில் போய்ட்டு நான் மேலே வந்து ஆன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் டியூவல் ஷார்க் 4 USB கனெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட PS4ஓட ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் ஒர்க் ஆகாது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் அந்த அவங்க கொடுத்த கேபிளும் ப்ளஸ் ஜாய்ஸ்டிக்கும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் பட்டன் அழுத்தணும். ஸோ இங்கே சென்டர் பண்ண எழுதின பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவில் ஒரு சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த வீடியோட எண்ட்லெஸ் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஃபைலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவில் மூவ் பண்ணிக்கணும். ஸோ அதை மூவ் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதை நான் வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் USB வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த பட்டன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து ரீஇன்ஸ்டாலேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ 7வது ஆப்ஷனை ஓகே பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா USB வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகுது. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஆர் யூ ஷோர் எல்லாமே டிலீட் பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்குது. என்னோட யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எஸ் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 99 வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நாட் கனெக்டட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தானாகவே ரீஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்டேட்டிங் சிஸ்டம் ஸ்டோரேஜ் டு நாட் அப். ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, லோகோ வந்துடுச்சு. சோனி என்டர்டைன்மெண்ட்ஸ். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PS4 ரெடி ஆயிடுச்சு. ஓகே, செட்டப். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். கல்கட்டா செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாத்துலையும் கனெக்ட் பண்ணுவான்னு கேட்குது. நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ கன்ஃபார்ம் த கண்டினியூ கேட்குது. ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்துருப்போம். அக்செப்ட் கேட்குது, அக்செப்ட் கொடுத்துருவோம். ஸ்டார்ட் நியூ. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. ஜெயில் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். என்னோட பழைய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயில் பிரேக் பண்ணதில் நிறைய கேம்ஸ் வச்சுருந்தேன், எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர்ஸில் போய்ட்டு நீங்கள் எதாவது கேம்ஸ் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கேம்ஸ் எது வேணாலும் நீங்கள் செக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி கேட்குது. ஸோ நீங்கள் ஐடி பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ப்ராப்பராக இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் வேணும். ஸோ அந்த பென்ட்ரைவில் எந்த ஒரு ஃபைலும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பென்ட்ரைவில் ஏதாவது ஃபைல்ஸ் இருந்ததுன்னா வேறு எதுலையாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவை ஒரு வாட்டி ஃபார்மேட் அடிச்சிருங்க. குயிக் ஃபார்மேட் தான் நீங்கள் அடிக்க போகிறீங்க. நார்மல் ஃபார்மேட் அடித்து விட்டுருங்க. அதில் எந்த ஒரு செட்டிங்ஸும் நீங்கள் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை ஃபார்மேட் அடித்து முடித்த பிறகு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா
அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த பென்ட்ரைவ்க்குள்ளே போய்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ps4ன்ற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும். இது எல்லாமே கேப்ஸில் தான் இருக்கணும், இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அந்த ps4ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு அப்டேட்டுன்ற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ கேப்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்டேட்டுன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த அப்டேட்குள்ளே ஒரு ஃபோல்டரில் போனீங்கன்னா அதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை இதில் மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபைல் வந்து அந்த இடத்துல ரீட் ஆகும். ஸோ நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபைலோட ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 1 GB 100 MB இருக்கும். ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.